உள்ள வாங்க. ஆ, சொப்னா மேடம், ம், மினிஸ்டர் மேல உங்களுக்காக வெயிட் பண்றாரு. சரி. ம். வணக்கம் சார். வந்துட்டீங்களா? உங்களோட டான்ஸ் வீடியோ தான் பார்த்துட்டு இருந்தேன். ஒவ்வொரு நாளும் கிட்டத்தட்ட 10-15 முறையாச்சும் பார்த்துருவேன். ஆனா எத்தனை முறை பார்த்தாலும் திரும்ப திரும்ப பார்க்கணும்னு தோணுது. என்ன பண்றது? உங்களை நான் பார்த்ததுல இருந்து உங்க மேல பைத்தியமாயிட்டேன். நீங்க என் மேல மந்திரம் போட்ட மாதிரி இருக்கு. ரா பகலா எப்பவும் உங்க ஞாபகமா மட்டும்தான் இருக்கு. வாங்க ப்ளீஸ், வாங்க. இதெல்லாம் உங்களுக்காக தான் வாங்கிட்டு வர சொன்னேன். இது பனாரசி புடவை. இது விலை 40,000 ரூபாய். அப்புறம் இந்த நெக்லஸ், இத பாருங்க. எவ்வளவு அழகா இருக்குல்ல? ஆனா இதை நீங்க போடும்போது இது இன்னும் அழகாயிடும். வாங்கிக்கோங்க. உங்களுக்காக தான் வாங்கினேன். வாங்க, இத போட்டு கண்ணாடியில பாருங்க. இந்த நெக்லஸோட அழகே அதிகமாயிடும். இது உண்மையாவே எனக்கு தானா? ஆமா, நீங்க என்ன பண்றீங்க? என்ன மன்னிச்சிருங்க. என்னால கட்டுப்படுத்த முடியல. என்ன பண்றது? எப்பவும் உங்களோட ஞாபகமாவே இருக்குனே. எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருச்சு. நீங்க எனக்கு கிடைக்கணுங்கிறத தவிர எனக்குன்னு வேற எந்த ஆசையும் இல்லை. நான் உங்களுக்கு தலையில இருந்து கால் வரைக்கும் தங்கத்தால அலங்கரிப்பேன். நீங்க எந்த பொருளை தொடுறீங்களோ அதை உங்களோட காலடியில கொண்டு வந்து வைப்பேன். சத்தியமா சொல்றேன். நீங்க எனக்கு சொந்தமானா மட்டும் போதும். நீங்க எனக்கு சொந்தமானா போதும். உங்களை நான் ரொம்ப காதலிக்கிறேன். என்ன மந்திரி வண்டியில வந்து இறங்குற? என்ன இத்தனை பேக் இருக்கு? என்ன இதெல்லாம்? மந்திரியோட வீட்ல பிரைவேட் ஷோ இருந்துச்சு. இதெல்லாம் எனக்கு கிடைச்ச பரிசு. இந்த மந்திரி பெரிய ஆளா இருப்பான் போல. இவ்ளோ காஸ்ட்லி கிஃப்ட் கொடுத்துருக்கான். எனக்கு என்னமோ அவன் உன்னோட பெரிய ஃபேன் ஆயிட்டான் போல. இந்த மாதிரி பவர்ஃபுல்லான ஆளுங்களை கைக்குள்ள வச்சுக்கிறது ரொம்ப நல்லது.
மிஸ்ரா, இப்ப நான் பிஸியா இருக்கேன். உங்ககிட்ட அப்புறமா பேசுறேன். உன் புருஷனுக்கு வேற வேலை வெட்டியே இல்லையா? எப்பவும் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கான். நான் என்ன சொல்ல வந்தேன்னா, அவருக்கு ஏதாச்சும் வேலை வாங்கி கொடுங்களேன். என்ன சொல்ற? அவரு ஒரு டிராவல் ஏஜென்சி திறக்கணும்னு ஆசைப்படுறாரு. ஆனா அவர்கிட்ட காசு இல்ல. அவனுக்கு நான் காசு தரேன்னு சொல்லு. உண்மையாவா? ம். அதோட சேர்த்து உனக்கு திரும்ப திரும்ப ஃபோன் பண்ணிட்டே இருக்க வேணாம் சொல்லு. சரி. அவனால நான் ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிட்டு இருக்கேன். வாழ்த்துக்கள் ஆதேஷ் தம்பி, உங்க டிராவல் ஏஜென்சி திறந்தாச்சு. எல்லாமே உங்க தயவால தான் சார். எப்பவுமே இந்த மாதிரி எங்களுக்கு துணையா இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். எங்களுக்கு அது போதும் சார். தலைவரே, ஒரு போட்டோ எடுக்கலாமா? ஆ எடு. ம். ஆ, நீங்க இந்த பக்கம் வாங்களே. வாங்க. மந்திரி சார், வாங்க உள்ள போலாம். என்ன விஷயம் ஆதேஷ்? உனக்கு பெரிய லாட்டரி அடிச்சிருக்குப்பா. மந்திரி பல்வந்த் யாதவ் உனக்கு டிராவல் ஏஜென்சி வச்சு கொடுத்துருக்காரு. பிரமாதம். இப்பெல்லாம் அன்னி கூட மந்திரி பல்வந்த் சிங் ரொம்ப க்ளோஸாக இருக்கிற மாதிரி தெரில. இங்க பாருங்க தம்பி, ஆம்லேட் சாப்பிடணும்னா முட்டையை உடைச்சுதான் ஆகணும். என்னது? இங்க பாருங்க சார், தப்பாலாம் நினச்சிக்காதீங்க. நான் உங்களோட நலம் விரும்பி அதனால தான் சொல்கிறேன். இதில் என்ன பலன் கிடச்சிருக்குன்னு யோசிச்சு பாருங்க. புது வண்டி, புது பிஸ்னஸ், இவ்வளோ காசு, இதெல்லாம் நேர்மையான வழியில் உழைச்சா கிடைக்காது. யாரோட மனைவி ரொம்ப அழகா இருக்காளோ அவளோட புருஷனுக்கு அவ தங்க முட்டை போடுற வாத்து மாதிரி. நீ பேருக்கு தான் புருஷன், அவ்வளோதான். மற்ற எல்லா விஷயங்களும் மந்திரி சார் கூட தான். சொப்னா மேடம் இல்லாமல் மந்திரி சார் நகர மாட்டாரு. அட மறந்தே போயிட்டேன். இந்தாங்க ஸ்வீட் சாப்பிடுங்க. இந்தாங்க. கட் கட் கட். சீக்கிரமா போய் லஞ்ச் சேஞ்ச் பண்ணுங்க. மேடம்க்கு தண்ணி கொடுங்க. நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். நான் உங்ககிட்ட ஏதாச்சும் கேட்டா நீங்க கொடுப்பீங்களா? நீ என்னைக்காச்சும் கேட்டு நான் இல்லைன்னு சொல்லியிருக்கேனா? அட கேட்டு பாரு. டிக்கெட், எலெக்ஷன் டிக்கெட் வேணும். நான் எலெக்ஷன்ல நிக்கணும்னு நினைக்கிறேன். ஓஹோ, இந்த எலெக்ஷன் டிக்கெட்டை நீ சினிமா டிக்கெட் நினைச்சிட்டு இருக்கியா? சும்மா பார்த்துட்டு கிழிச்சு தூக்கி போட முடியாது. தேர்தலெல்லாம் ஒன்னாலே நிற்க முடியாது. நீ என்னோட அழகி செல்லம். நீ எதுக்கு சாக்கடையில் இறங்கணும்னு நினைக்கிற? சரி விடுங்க. உங்களோட அந்த பிஜோலே பரவாயில்ல. உங்களை விட சின்ன மினிஸ்டர் தான். அவ அவளோட வெப்பாட்டிக்கு டிக்கெட் கொடுத்தான். இன்னைக்கு அவ எம்எல்சி ஆகி சும்மா கெத்தா உட்காந்துட்டு இருக்கா. ஆனா நான் இவ்ளோ பெரிய அமைச்சர் பல்வந்த் யாதவோட வெப்பாட்டி மியூசிக் வீடியோஸ்ல மட்டும் ஆடிட்டு இருக்கேன். ஓஹோ, என்ன இதுக்குள்ள கவலைப்படுற? இங்க பாரு. விடுங்க, எனக்கு இன்னைக்கு மூடே இல்ல. சரி, ஓகே. நான் உனக்கு முஜிப் ஒரு டிக்கெட் வாங்கி தரேன். நிஜமாவா? உண்மையாதான். நீ எங்க கிளம்புற? ரொம்ப மேல. நீயும் உயரத்துக்கு போக தயாராயிடு. என்னது?
அதாவது நான் அசெம்பிளி எலெக்ஷன்ல நிக்க போறேன். மந்திரி எனக்கு டிக்கெட் கொடுத்திருக்காரு. நீ ரொம்ப வேகமா போயிட்டு இருக்க, பார்த்து. அட, நான் மட்டுமா? நீயும் தானே வேகமா போற? சும்மா வாய் சவடாலுக்கு தான் பெரிய பெரிய பேச்செல்லாம் பேசுற. டிராவல் ஏஜென்சி ஓபன் பண்ணுவேன்னு சொல்லிட்டு இருந்த. அதுக்கும் நான் தானே ஹெல்ப் பண்ணேன். நீ நாட்டு சரக்கு அடிக்கிறவன். இம்போர்ட்டட் சரக்கு வாங்கி கொடுத்தது நான் தான். முதல்ல நான் ஆட்டக்காரியா இருந்தேன். ஆனா இப்போ மொத்த ஸ்டேட்டோட மந்திரியும் என் கைக்குள்ள இருக்காங்க. தோத்து போனவங்க எல்லாம் ஜெயிக்கிறதுக்கு முன்னாடியே பயந்துருவாங்க. ரேஸ் அப்புறமா தான் ஆரம்பிக்கும். ஆனா அதுக்குள்ள தோல்வியை ஒத்துப்பாங்க. நீ ரொம்ப அக்கறைப்படுறது உனக்கு செட் ஆகல. இவ்ளோ நாளா பொண்டாட்டி காசுல வாழ்ந்துட்டு இருந்த வெட்டி புருஷனா இருந்த. இன்னைக்கும் அப்படியே தான் இருக்க. என்னைக்கும் நீ இதே மாதிரி தான் இருக்க போற. மேடம், ஒரு விஷயம். அசெம்பிளிக்கான டிக்கெட்டு சாரதா தேவிக்கு கிடைச்சிருக்கு. இப்போ என்ன அதுக்கு? ஒருவேளை அங்க இல்லனா வேற ஏதாச்சும் ஊர் கொடுத்திருப்பாரு. டிக்கெட்டோட மொத்த லிஸ்ட் வந்துருச்சு. அதுல எதுலயுமே உங்க பேர் இல்ல. இங்க பாரு, நீ என்னை பத்தி கவலைப்பட வேண்டாம். நான் நல்லா தான் இருக்கேன். நீ மாமியார் வீட்டுக்கு போயிட்டு வா. அடே, சொப்னா மேடம், நீங்களா? இங்க என்ன பண்றீங்க? ஆமா, இவங்க யாரு? இவங்க ஆர்டிஸ்ட். ஷோ நடக்க போகுதுல, அதுக்காக டொனேஷன் வாங்க வந்திருக்காங்க. சரிதானே? இப்போ நீ கிளம்பு. என் மாமனாரை நான் கேட்டேன்னு சொல்லு. சரிங்க. போ. என்ன இதெல்லாம்? உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? நேரா வீட்டுக்குள்ள நுழையிற, அதுவும் என் வைஃப் முன்னாடி. உனக்கு என்ன பைத்தியமா? ஒன்னும் பைத்தியம் பிடிக்கல. ஆனா நிச்சயம் பிடிச்சிரும். அட, அப்படி என்ன உன் கை மீறி போச்சு? எலெக்ஷன்ஸோட லிஸ்ட் பாத்தீங்களா? பாக்குறதுல என்ன இருக்கு? சைன் பண்ணது நான் தான். அதுல எதுக்காக என்னோட பேர் இல்ல? உன்னோட பேரா? தேர்தல் நிக்க போறியா? நீ என்ன பைத்தியமா? ஆனா நீங்க எனக்கு வாக்கு கொடுத்தீங்களே. வாக்கு? அட, என் அழகே அது. உன் மேல இருக்கிற காதல்ல நான் ஏதோ பொய்யா சத்தியம் பண்ணிருப்பேன். அது உண்மை நினைச்சிட்டியா? இங்க பாரு செல்லம், இந்த எலெக்ஷன்லாம் உனக்கு செட் ஆகாது. உனக்கு டிக்கெட் கொடுத்து என்னோட 20 வருஷ கெரியரை அழிச்சுக்க முடியாது. உனக்கான இடம் பதவி சேர் கிடையாது. என்னோட மடியில இங்க வா. உனக்கு முழு அன்பும் முழு மரியாதையும் கிடைக்கும். எலெக்ஷனை விட்டுரு. என்ன நினைக்கிறீங்க? உங்களோட இஷ்டப்படி நான் நடந்துப்பேன்னு நினைக்கிறீங்களா? முடியாது. அடடடடடா, என்ன கோச்சுக்கிட்டியா? இங்க பாரு, இந்த எலெக்ஷன்ல டிக்கெட் தர முடியலனா என்ன? இப்போ உனக்கு நான் புது புடவை வாங்கி தரேன். சொல்லு, உனக்கு என்ன வேணும்? பனாரசியா இல்ல காஞ்சிபுரமா? இந்த புடவைங்களெல்லாம் நீங்களே வச்சுக்கோங்க. டிக்கெட் கொடுக்காம பெரிய தப்பு பண்ணிட்டீங்க. ஒருவேளை நான் நினைச்சேன்னா உங்களை... ஏய், என்னடி பண்ணுவ? உன்னால எதுவும் புடுங்க முடியாது. நீ ஒரு சாதாரண ஆட்டக்காரியங்கிறத மறந்துடாத, புரியுதா? எங்க இருந்து உன்னை கூட்டிட்டு வந்தனோ அதே இடத்துக்கு உன்னை திருப்பி அனுப்ப ரொம்ப நேரம் ஆகாது. நீ கால்ல போடுற செருப்பு என்னைக்கும் அப்படிதான் இருக்கணும். மேல பறக்காத. எந்த சிறகுகள்ல நீ பறக்குறியோ அத கொடுத்தது நாய்ங்கிறத நீ மறந்துடாத. அதை வெட்டுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது, புரிஞ்சுதா? கிளம்பு. ஓ,
என்னாச்சு? வரதுக்கு ஏன் இவ்ளோ லேட் ஆயிடுச்சு? உன்னை நான் இங்க பார்த்தது ஷாக் ஆயிட்டேன். இன்னைக்கு காலையில அவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் நீ திரும்பவும் இங்க வருவேன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை. அதுவும் இந்த மாதிரி. என்ன பண்றது? உங்களை விட்டு பிரிய முடியும், ஆனா நீங்க இல்லாம வாழ முடியாது. ரொம்ப நல்லது. இப்ப வாட்சி டிக்கெட் வேணான்னு முடிவெடுத்தியே. நீ இப்படிதான் ரொம்ப அழகா இருக்க. மந்திரி சார், இன்னும் நீங்க என் சுயரூபத்தை பார்க்கவே இல்லையே. இன்னும் நீங்க நிறைய பார்க்க வேண்டியது பாக்கி இருக்கு. காலங்காத்தால எதுவும் சொல்லாம எங்க கிளம்பிட்ட? எங்க போகணுன்றதெல்லாம் விட்டுருங்க. இப்ப நான் இங்கதான் இருக்கேன். ஆ, ரொம்ப நல்லது. இப்பவாச்சும் மனசுக்கு நிம்மதி கிடைச்சது. தலைவரே, மனசெல்லாம் நிம்மதியாகல. ஆனா நான் என்ன நினைச்சேனா, கோவமா இருக்கிறதுனால ஒண்ணும் ஆக போறதில்ல, அதனால மன்னிச்சிட்டேன். நீங்க எதுக்காக என்ன மன்னிச்சிங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? எல்லாம் உங்களுக்காக தான். ஆனா அதுக்கான விலையை நீங்க கொடுத்தே ஆகணும். நான் என்ன பண்ணணும்னு ஆணை இடுங்க. நீங்க சொன்னது எப்பயாச்சும் மீறி இருக்கனா? 1 கோடி ரூபாய். 1 கோடி ரூபாவா? நல்லா விளையாடுற. ஆனா இந்த முறை நீங்க கொடுத்த வாக்க முடியாதுன்னு சொன்னீங்கன்னா 20 வருஷமா நீங்க காப்பாத்திட்டு வர இந்த கெரியரை என் கையாலேயே நான் அழிச்சிருவேன். என்னாச்சு சப்னா? எதுக்காக இப்பெல்லாம் நீ இப்படி நடந்துக்கிற? இவ்வளவு மோசமா பேசுறியே. ஒரு விஷயத்த நீ மறந்துட்டேன்னு நினைக்கிற. உன்ன மாதிரி ஒரு ஆட்டக்காரி இந்த ஊர்ல ஒவ்வொரு தெருவுக்கும் ஒருத்தி கிடைப்பா. இப்போ உன்னோட எக்ஸ்பைரி டேட் முடிஞ்சிருச்சு. அதனால உன் மேல இப்ப கெட்டு போன நாத்த அடிக்குது. இன்னொரு வாட்டி நீ வாயை திறக்கிறதுக்கு முயற்சி பண்ண, இப்பவே இங்க இருந்து உன்னை வெளியே துரத்திடுவேன். அடடா, என்ன மந்திரி சார் நீங்க? என்னை இங்க இருந்து வெளியே துரத்துறதுக்கு முன்னாடி இதுல என்ன இருக்குன்னு ஒரு தடவை பாருங்களேன். ஆஹா, மந்திரி சார், மந்திரி சார், இன்னொரு தப்பு பண்ணிடாதீங்க. உங்க கை என்னோட கழுத்துக்கு வதச்சு இந்த வீடியோ வைரல் பண்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. அப்புறம் நீங்க என்ன சொன்னீங்க? நான் உங்க காலோட செருப்பா? இங்க பாருங்க மந்திரி சார், அதே செருப்பு கால அறுக்க ஆரம்பிச்சதுன்னா எப்பேற்பட்டவனானாலும் கீழே விழ வேண்டியதுதான். இப்ப என்கிட்ட ரொம்ப டைம்லாம் இல்ல. சீக்கிரமா போய் 1 கோடி ரூபாய் கொண்டு வாங்க. இதுல 10 லட்சம் இருக்கு. இத கொண்டு போ. மிச்சத்தை அப்புறம் தரேன். மிச்ச காசை வாங்கிட்டு போறதுக்கு சீக்கிரமாவே வருவேன். பெரியவங்க சொன்னது எல்லாமே உண்மைதான். இந்த பொம்பளைங்களால சொர்க்கத்துல இருந்து நரகத்துக்கு போக வேண்டியதா இருக்கு. ஒரு ஆட்டக்காரி எனக்கு நிம்மதி இல்லாம பண்ணிட்டா. நான் தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டி தான். ஏ தண்ணி தொட்டி
ஏய், என்ன இது நாட்டு சரக்கா? நீ திருந்தவே மாட்ட. அடுத்த தடவை பார்ட்டி என் வீட்டில் நடக்கும். இங்கிலீஷ் சரக்கு அடிப்போம், புரிஞ்சுதா? என்னடா வீட்டில் இப்படி வேர்த்து ஊத்துது? இன்னும் ஏசி போடாம தான் இருக்கியா? ஏசி வேணா கூட வாங்கிடலாம். அப்புறம் பில்லு யார் கட்டுறது? அதில் 2000 வந்தால் என்ன ஆகிட போகுது உனக்கு? அட நீ எப்போவுமே இப்படி தான்டா இருப்ப. இப்படியே இருந்தாலும் பரவாயில்ல. ஆனா உன்ன மாதிரி கேவலமான ஆள் இல்லையே. வெறும் காசுக்காக நீ உன் பொண்டாட்டியே அந்த மந்திரி கிட்ட அனுப்பி வைக்கிற. ஏய், உன் வாயை மூடுறா. அவ மந்திரி கிட்ட வேலை மட்டும் தான் செய்யறா, புரியுதா? ஒரு நர்ஸ் ராத்திரி எல்லாம் மந்திரி வீட்டில் என்ன டாக்டர் விளையாடுறாங்களா? இப்படி ஒன்றும் தெரியாத அப்பாவை மாரி என் முன்னாடி நடிக்காத. அடே உன்ன ரொம்ப பேசாதன்னு சொல்றேன். வாயை மூடலன்னா உனக்கு அவ்வளோதான்டா. ஓஹோ, இப்பதான் நீ ஆம்பளன்னு தெரியுதா? உண்மை கசப்பா தான் இருக்கும். போ, ஒரு பொண்டாட்டியே உன்னால பாத்துக்க முடியல. ஏய்